இந்த ஒரு சாயங்கால ஓய்வு நாள் துவக்க ஆராதனையின் வேளையிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். என்ன ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? Passionate women in the service of building the sanctuary. ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் ஆர்வமிக்க பெண்கள் என்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் மோசேயிடம் பேசினார், நிறைய பேசினார். அவர் பேசிய காரியங்களில் ஒன்று, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 9வது வாக்கியத்தில் படிக்கிறோம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவன் குமாரர்களையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவாயாக. ஆரோனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஆசரிப்பு கூடார ஊழியங்களை அவர்கள் செய்யணும். யாத்திராகமம் 28:9 வாசிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 31வது அதிகாரம் யாத்திராகம புத்தகம் 2வது 6வது வசனங்களை படிக்கும் பொழுது, யூதா கோத்திரத்தில் ஊரியின் குமாரன் பெசலெயேல் மற்றும் தான் கோத்திரத்தில் அகிசாமின் குமாரன் அகோலியாப் ஆகிய இருவரையும் வினோதமான இரத்தின கற்களின் வேலைகளை யூகித்து செய்யும்படி தேவன் தெரிந்து கொண்டார். நான் 3 வாக்கியங்களை வாசித்தேன். 3 பேருடைய அழைப்பை பார்க்க முடிகிறது. மோசேயோட வேலை என்ன? ஆரோன் குடும்பத்தாருடைய ஆண் பிள்ளைகளுடைய வேலை என்ன? இந்த பெசலெயேல் அகோலியாப் இவங்க 2 பேரும் தான் they are the specialist. ரத்தின கற்களை சிறப்பாக வடிவமைக்கக்கூடிய நிபுணர்களாக தேவன் அவர்களை ஏற்படுத்தி இருந்தார். ஆசரிப்பு கூடார வேலையில் அவர்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாங்க. இப்படி ஆளாளுக்கு ஆண்களை மாத்திரமே ஆண்டவர் கூப்பிட்டு, மோசே நீ இதை செய்ப்பா, ஆரோனுடைய ஆம்பளை பசங்களும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்யுங்க, பெசலெயேல் அகோலியாப் நீங்கள் போய் ஆசரிப்பு கூடார கட்டுமான வேலைகளெல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதையே பார்க்கும்போது, அப்படியானால் ஆசரிப்பு கூடார வடிவமைப்பிலும் ஊழியத்திலும் பெண்களுக்கு பங்கு இல்லையா? ஒரு கேள்வி வருதில்லை இயல்பா? அப்படிதான் இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு அங்கு ஒரு மேன்மையான ஒரு பங்கை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் பெண்கள் என்ன ஒரு ஊழியத்தை செஞ்சாங்க, அவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இந்த நாளில் நாம் கருத்தோடு ஆராயம் இருக்கிறோம். நாம் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நம்முடைய தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். தெய்வீக சிங்காசனத்தில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்கள் ஆகிய எங்களை கண்ணோக்கி பார்க்கும் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வேதாகமும் எங்கள் உள்ளமும் திறந்திருக்கிறது. தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிற செய்தியை இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள நவமான இருதயத்தை பரலோகத்தின் ஆவியானவர் எங்களுக்கு தரும்படியாக, நீர் எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாத்திராகமம் 35வது அதிகாரத்தில் மோசே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பை கொடுத்தார் என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்திற்கான ஒரு அழைப்பை கொடுத்தார். ஆசரிப்பு கூடார ஊழியத்திற்காக, அதன் வேலைக்காக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்படி அழைப்பை கொடுத்த பொழுது அங்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நாம் வேத வாசிப்பில் வாசிக்க கேட்டோம். மீண்டும் ஒரு விசை நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். இந்த நாளிலும் அந்த பகுதியிலிருந்து ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் ஆர்வமிக்க பெண்களின் வாழ்க்கையிலிருந்து ஆசரிப்பு கூடார சத்தியத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய நமக்கு தேவன் கற்றுத்தரக்கூடிய 4 பாடங்களை இந்த நாளில் நாம் என்ன செய்ய இருக்கிறோம், ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். யாத்திராகமம் 35வது அதிகாரம்
21 மறுபடியும் நான் வாசிக்கிறேன். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும். அது என்ன தகசு தோல்? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தகசு தோல் கரடியை மாதிரி இருக்கக்கூடிய வலையில் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு உயிரினம். அதோட தோல் நீங்கள் போய் போட்டு பாருங்கள், பேட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு உயிரினத்தின் பதப்படுத்தப்பட்ட தோலை கூட ஆசரிப்பு கூடார ஊழியத்துக்காக கொடுத்தாங்களாம். தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தாங்க. வெள்ளி வெண்கலம் கொடுக்கத்தக்கதாக யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவும் சீத்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். கடைசி வசனம் பாருங்க, 25, 26. ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தரித்தார்கள். இதில் முதல் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுது. 21, எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் ஆர்வமுள்ள பெண்களுடைய முதல் அம்சம், முதல் குணாதிசயம் என்னன்னு சொன்னால் ஊழியத்தில் உற்சாகம். வசனம் தான் அழகா சொல்லுது. அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினது. உற்சாக ஊழியத்தை செய்யக்கூடிய பெண்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி அவர்களிடத்தில் உற்சாகம் வந்தது? வசனம் அழகா சொல்லுது, இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. அப்போ ஸ்திரீகளுடைய உற்சாகத்திற்கான காரணம் அவர்களிடத்தில் ஆவியின் எழுப்புதல் காணப்பட்டது. வேதத்தில் படிக்கிறோம்ல, என்ன வாசிக்கிறோம்? ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று வாசிக்கிறோம். ஆவியானவரால் ஏவப்பட்ட ஸ்திரீகள் உற்சாக மனதோடு ஊழியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஆசரிப்பு கூடார ஊழிய பெண்கள் உற்சாகமாக ஊழியம் செய்தார்கள் என்பதை இங்கு நாம் வாசிக்க முடிகிறது. ஆனால் ஸ்திரீகளை குறித்து வேதாகமம் பதிவு செய்யக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் எப்படி இருக்கிறா? பலவீனமான பாண்டமாக இருக்கிறாள். இப்போ ஒரு பலவீனமான பாண்டத்தையும் தேவன் என்றைக்கு தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறாரோ அன்றைக்கு அவர்கள் எப்படி ஊழியம் செய்வாங்களாம்? உற்சாகமாக ஊழியம் செய்வாங்களாம். கண்பானவருடைய பிள்ளைகளே, இந்த ஆசரிப்பு கூடார பெண்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே போய் குணசாலியான ஸ்திரீயோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். குணசாலியான ஸ்திரீ எப்படி வேலை செய்கிறாளான்னு தெரியுங்களா? நீதிமொழிகள் 31:13 படிக்கிறோம். உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். எப்படி வேலை செய்கிறா? குணசாலியான ஸ்திரீ உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் ஈடுபட்ட பெண்களும் கூட உற்சாகமாக, ஆவி அவர்களை உற்சாகப்படுத்தியது, அந்த ஊழியத்தை உற்சாகமாக அவர்கள் செய்தார்கள் என்று நாம் படிக்க முடிகிறது. இப்போ என்ன ஒரு கேள்வி வரும்னா, எங்கெங்க உற்சாகம் வரும்? காலையில் எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் எந்திக்கிறோம். காலையில் எந்திரிச்சு உறக்கம் மறந்து உடையவர்களுக்கு படி அளந்து வீட்டு காரியங்களை கருத்தோடு செய்து பின்பு பணிக்கு சென்று
பக்குவமான முறையில் அலுவல்களை எல்லாம் முடித்து வீடு திரும்பினாலும் கூட மறுபடியும் வீட்டு பணி ஆரம்பிக்கிறது. பிள்ளைகளையும் கட்டிய கணவனையும் கவனித்து களைப்படைந்து கண்ணுறங்க செல்வதற்கே நடு இரவு ஆகிவிடுகிறது. இப்படி இருக்கும் பொழுது சீமாட்டிகளாக பெண்மணிகளாக நாங்கள் எப்படி உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியும்? ஒரு ஏக்கம் இருக்குதுல்ல. எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் தூங்க போகிறோம். எல்லாரும் எழும்புவதற்கு முன்பாகவே நாங்கள் எழும்பி எங்கள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறோம். இப்படி வீட்டு வேலைகளிலும் அலுவலக வேலைகளிலும் நாங்கள் ஓய்வில்லாது உழைத்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எப்படி உற்சாகமாக வேலை செய்கிறது? ஒரு பெரிய கேள்வி ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கலாம். நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு ஒருவேளை இதுவாக இருக்குமானால் அதுக்கும் ஆண்டவர் பதில் வச்சிருக்கிறாரு. மகளே, நீ பலவீனமாக இருக்கிறியா? நீ பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆவியினால் நான் உன்னை நிரப்புவேன் ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, எவ்வளவு இடைவிடாத பணிகள் உனக்கு இருந்தாலும் கூட தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை சோர்வு, களைப்பு, அதிகபட்சமான பணிகள் நம்முடைய இருதயத்தையும் மனசையும் உடலையும் சோர்வடைய செய்யுமானால் ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய மனமோ நம்முடைய உடலும் சோர்வடையும் போது, உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழல் எழும்பும்போது நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் தாவீதின் ஜெபம். தாவீது எப்படி ஜெபித்தார் தெரியுமா உங்களுக்கு? தாவீதின் ஜெபத்தை நாம் 51வது சங்கீதத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 51:12 வாசிக்கும்போது, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என்ன வாசிக்கிறோம்? ஒருவேளை சோர்வு, களைப்பு இருந்தால் கூட தாவீதை போல நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய உடல் புது பலன் அடையும். திரும்பவும் வாசிக்கலாம். 51வது சங்கீதம் 12வது வசனம் அழகா சொல்லுது, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது ஜெபித்தது போல மகளிர் அனைவரும் ஒருவேளை களைப்படைந்தவர்களாக, உற்சாகமில்லாதவர்களாக நீங்கள் இருக்கக்கூடுமானால் நிச்சயமாக தாவீதின் ஜெபம் உங்களையும் என்னையும் என்ன செய்யும்? பலப்படுத்தும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். இந்த யோசபாத் ராஜாவை குறித்து வேதம் அழகான ஒரு காரியத்தை பதிவு செய்கிறது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. யோசபாத்தோட இருதயம் எப்படி இருந்துச்சா? ஆண்டவருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டதான். அவனிடத்தில் காணப்பட்ட உற்சாகத்தின் நிமித்தமாக மேடை, விக்கிரக தோப்பு எல்லாத்தையும் அகற்றி பாகால்களை தேடாமல் தாவீதின் வழிகளில் அவன் நடந்தான் என்று அவனை குறித்து வாசிக்க முடிகிறது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த யோசபாத்துக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துச்சு. இதை பார்த்த அவனுடைய ஒரு சேனாதிபதி என்று நினைக்கிறேன், அவருடைய பெயர் அமசியா, சிக்ரியின் குமாரனாகிய அமசியா. அந்த அமசியாவுக்குள்ளும் அதே விதமான உற்சாகம் வந்தது. படிச்சு பார்க்கலாம். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனம் அழகா சொல்லுது, அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். ராஜா எப்படி கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டானோ அதே போல் அவருடைய வேலையாலும் ஆண்டவருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டானா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நமக்கு எதுலெல்லாம் உற்சாகம் இருக்குது? ஹோட்டலில் போய் சாப்பிட போகலான்னா எவ்வளோ உற்சாகமாக கிளம்புறோம். வாங்க இன்றைக்கி ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரும் அப்படின்னு போனால் காற்று இறங்கின பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு தலையும் உடம்பும் வாடிடுதே. ஊழியத்தில் உற்சாகம் இருக்குதா? தேட்டருக்கு போவோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ உற்சாகம் இருக்குது. ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும்போது தாவீது ராஜாவை மாதிரி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன்னு அவர் சொன்னார, அந்த உற்சாகம் இருக்குதா?
கேட்டு பாருங்க. இதெல்லாம் செய்யும்போது என்னுடைய மனமும் உள்ளமும் பூரித்திருக்குது. இதையெல்லாம் செய்ய சொல்லும் பொழுது நான் ரொம்ப சோர்வுடையவனாக மாறுறேன். எனக்கு அது ஒரு அதைரியமாக இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் பெண்கள் மன உற்சாகத்தோடு செயல்பட்டார்கள் என்று நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அந்த பெண்களைப் போல ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்த ஊழியத்தை உற்சாகமாக செய்யலாமா? பலவீனம், சோர்வு என்ன இருந்தாலும் தாவீதை போல ஜெபிப்போம். தாவீது ஜெபித்தாரல்ல, முதலட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது ஜெபித்தாரே, அவரை போல ஜெபிப்போமானால் நம்முடைய பலவீனம், நம்முடைய சோர்வையும் தாண்டி நிச்சயமாக ஆசரிப்பு கூடார பெண்களைப் போல நீங்களும் நானும் உற்சாகமாக ஊழியம் செய்ய முடியும். முதலாவது உற்சாக ஊழியம். இந்த பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். இரண்டாவது பாடம் 22, 23 வசனத்திலிருந்து அடுத்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். 22, 23 பாருங்க. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும், இன்னும் அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்குது. ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர். முதல்ல பார்த்தோம் உற்சாக ஊழியம், ரெண்டாவது உதாரத்துவ ஊழியம். மனப்பூர்வமாக கொடுத்தாங்களாம். என்னெல்லாம் கொடுத்தாங்க? எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. காணிக்கை கொடுத்தவங்களாம் தங்கத்தை கொடுத்தானா. இன்னைக்கு 1 கிராம் தங்கம் 6100 ரூபா கிட்ட தாண்டிருச்சு. காணிக்கை கொடுத்த அனைவருமே தங்கத்தை கொடுத்தாங்களாம். எவ்வளோ அது முழு மனதோடு கொடுத்தாங்களாம். அந்த லிஸ்ட்டை பாருங்க. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் தான், விலை மதிக்கக்கூடிய பொருட்களே தான். அதுவும் அனனியா சப்பிராலை போல பாதியை எடுத்து வச்சுட்டு அப்படி கொடுக்கல, மனப்பூர்வமாய் முழு மனதோடு கொடுத்தாங்க. உதாரத்துவமாய் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். இந்த லிஸ்ட்டில் படித்து பாருங்களேன். 23வது வசனம் அழகா சொல்லுது. இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் நூற்றார்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்க போகிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. இது பெண்களுக்கான ஒரு கேள்வி. இரத்தாம்பர நூல்னு சொன்னாங்களே, இந்த இரத்தாம்பரத்தோடு தொடர்புடைய பெண்மணி யார்? லீதியால தவிர வேறு யாராவது ஒரு பெண்மணி இருக்கிறாங்க? அவங்கள மாதிரி டேஞ்சரஸ் லேடி யாருமே கிடையாது. சரி, ஏதாவது பதில்? சரி பரவாயில்ல. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கலாம். எந்த ஸ்திரீ? எசபேல் கிடையாது. பாபிலோனை சுட்டி காட்டும் போது இரத்தாம்பரம் உடுத்தி இருந்த ஒரு ஸ்திரீ என்று படிக்கிறோம். ஆண்களுக்கான கேள்வி, இரத்தாம்பரம் உடுத்தி இருந்த ஆண் யார்? இல்லைன்னா இரத்தாம்பரத்தோடு தொடர்புடைய ஆண் யார்? ரொம்ப டஃப்பான கேள்விலாம் இல்லை, இது ரொம்ப எளிமையான கேள்வி. அடிக்கடி படித்து பரிச்சயமான ஒரு நபர் தான். இரத்தாம்பரத்தோடு தொடர்புடைய ஆண். விஷயம் சொல்கிறேன். ராஜா சொல்லி, எப்பா அவருக்கு இந்தந்த ட்ரெஸ் எல்லாம் போடுங்கப்பா அப்படின்னு ஒரு மனுஷனை பார்த்து ராஜா சொன்னார். யாரை குறித்து சொன்னார்? யாரை குறித்து சொன்னார்? மொர்தெகாயை குறித்து சொன்னார். சரி, ஓகே. மொர்தெகாய் வேதத்தில் படிக்கிறோம். ராஜா போட சொன்னாரா இல்லையோ, மொர்தெகாய் உடுத்தி இருந்தாருன்னு படிக்கிறோம். மொர்தெகாயை குறித்து தானியேலுக்கு இரத்தாம்பரம் உடுத்தும்படியாக பெல்ஷாஸ்தார் சொன்னார். சரிங்களா? இரத்தாம்பரத்தோடு இவங்கெல்லாம் தொடர்புடையவங்க, ரொம்ப விலை மதிக்கக்கூடிய. பாருங்க, இவங்க எல்லாமே சாதாரண மனுஷங்கள்ல, ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக இருந்தவங்க அணியக்கூடிய ஒரு ஆடை தான் இரத்தாம்பர நூல். அந்த இரத்தாம்பரத்தையும் கூட இங்கு ஆசரிப்பு கூடார பெண்கள் காணிக்கையாக கொடுத்தாங்களாம்.
எப்படி காணிக்கை கொடுத்தாங்க பாருங்க, மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. இந்த நகத்தையும் சதையும் பிரிக்க முடியுமா? நகத்தையும் சதையும் சொல்லுவாங்கள்ல, நகம் சதையும் மாதிரி எப்பவும் 2 பேரும் ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாணயத்தில் தலையையும் பூவையும் பிரித்து எடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இந்த உற்சாகத்தையும் மனப்பூர்வத்தையும் பிரிக்க முடியாது. எங்கெல்லாம் உற்சாகம் இருக்குதோ அங்கே எல்லாம் மனப்பூர்வம் இருக்கும். எப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில வசனங்களை வாசிச்சு பாருங்க. யாத்திராகமம் 25வது அதிகாரம் 2வது வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் உற்சாகமாய் இருப்பவர்கள் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவரிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்கு. இது ஆண்டவர் மோசேட்ட சொன்னது. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ யார்கிட்ட மனப்பூர்வம் இருக்கோ, யார்கிட்ட உற்சாகம் இருக்கிறதோ அவர்கள் எப்படி இருப்பாங்க? மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாகவும் இருப்பாங்க. இன்னொரு பகுதியில் கூட வாசித்து பார்க்கலாம். 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்க? மனப்பூர்வமாக கொடுத்ததுக்காக சந்தோஷப்பட்டாங்களா? உத்தம இருதயத்தோடும் உற்சாகத்தோடும் கொடுத்தாங்க. அப்போ உற்சாகம், மனப்பூர்வம், உற்சாகம் இருக்கிற இடத்துல மனப்பூர்வமாய் தயாளமாய் தாராளமாய் கொடுக்கக்கூடிய ஒரு மனசு இருந்தது என்று நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. யோசிச்சு பார்த்தேன், வேதம் நம்மை பார்த்து ஒருவேளை இந்த ஆஃபரிங்கை விட்டுருங்க, காணிக்கையை கொஞ்சம் மன உதாரத்துவமாக மனப்பூர்வமாக கொடுக்கன்னு சொல்லுது. இதை விட்டுட்டு வேறு எதையெல்லாம் மனப்பூர்வமாய் செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஓசியா 14:4 படிக்கிறோம், ஆண்டவர் சிநேகிப்பதில் மனப்பூர்வமாக சிநேகிக்கிறாராம். எப்படி சிநேகிக்கிறாரு? முழு மனதோடு, ஹோல் ஹார்ட்டட், முழு மனசாக ஆண்டவர் சிநேகிக்கிறாராம். இது ஆண்டவருடைய குணம். அதே குணம் நம்மிடத்திலும் இருக்கணும் அப்படிங்கிறது நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. மத்தேயு 18:35 படிக்கிறோம், மன்னிப்பதில் மனப்பூர்வம் வேணுமா? எப்படி மன்னிக்கணும்? நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் மறக்க மாட்டேன். அடிக்கடி நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை, நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன்? மன்னிச்சிட்டேன் ஆனால் என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். இது மனப்பூர்வமாக மன்னிக்கிறது கிடையாது. தேவன் மனப்பூர்வமாக சிநேகிக்க சொல்கிறாரு, மனப்பூர்வமாக மன்னிக்க சொல்கிறாரு. அதனால ஆண்டவர் மனப்பூர்வமாக சிநேகிக்கிறாரு, மனப்பூர்வமாக என்னை மன்னிக்கிறாரு. அப்போ நம்ம மனப்பூர்வமாக பாவம் செய்யலாமா? வசனம் அப்படி தான் கேட்குது. தேவன் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார், மனப்பூர்வமாய் மன்னிக்கிறார். அதற்காக நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்யலாமா? எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனத்தில் படிச்சோம்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய மனப்பூர்வம் உதாரத்துவமாக கொடுக்கறதுல இருக்குதா, இல்லை உதாரத்துவமாக இல்லை உக்கிர கோபத்தோடு பாவம் செய்வதில் இருக்கிறதா? நம்முடைய தயாளம் கொடுப்பதிலா கெடுப்பதிலா? வீணான காரியங்களை செய்வதில் நம்முடைய தயாளம் இருக்கிறதா? மனப்பூர்வமாக பாவம் செய்கிறோமா இல்லை மனப்பூர்வமாக ஊழியத்துக்காக கொடுக்கிறோமா? ஆசரிப்பு கூடார பெண்களுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம் உதாரத்துவ ஊழியம். மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க. கொலைசீர் புத்தகத்தில் படிக்கிறோம்ல 3:24, எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று எப்படி செய்யுங்க? மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நான் முதல்ல சொன்னேன், இந்த ஆசரிப்பு கூடார ஊழிய பெண்களுடைய குணமும் குணசாலியான ஸ்திரீயோட குணமும் ஒன்றா இருக்குன்னு பார்த்தோம். முதல்ல என்ன குணம் பார்த்தோம்? முதல்ல என்ன குணம் சொன்னேன்? உற்சாகமாய் அவள் வேலை செய்கிறாள். யாரு? குணசாலியான ஸ்திரீ. இப்போ ஆசரிப்பு கூடார பெண்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள் என்று பார்த்தோம். அப்படின்னா குணசாலியான ஸ்திரீட்ட அந்த குணம் இருந்திருக்கணும்ல. நீதிமொழிகள் 31:20 சொல்கிறது, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தயாளமாய்
தாராளமாய் தன் கையை நீட்டுகிறாள். குறைவுள்ள இருதயத்தோடு அல்ல, நிறைவுள்ள இருதயத்தோடு மனப்பூர்வமாய் மகிழ்வுடன் கொடுப்பதையே தேவன் விரும்புகிறார். இந்த உற்சாகம், மனப்பூர்வமாக கொடுக்கறது அப்படிங்கிற காரியத்தை யோசிக்கும் போதெல்லாம் என்னுடைய மனதில் வரக்கூடிய முதல் பெண்மணி ரெபேக்காள். இந்த ரெபேக்காள் எலியேசர் சம்பவத்தின் அந்த சந்திப்பு நமக்கு நன்றாக தெரியும். எலியேசர் ஜெபித்துட்டு போறாரு, நான் தண்ணி கேட்பேன், எனக்கும் தரணும், என் ஒட்டகத்துக்கும் தரணும்னு அவர் மனசுல நினைத்ததை பார்த்து இந்த ஸ்திரீ போய் என்ன செஞ்சா, ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்தாள். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு வாக்கியம் இங்கே படிச்சு பாருங்க. அவ குடிமண் ஆண்டவனே அப்படின்னு சீக்கிரமா என்ன செய்யறா, தண்ணியை கொடுத்துட்டு ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்க ஓடி ஓடி போனாலாம். எப்போ நம்ம ஒரு வேலையை ஓடி ஓடி செய்வோம்? எப்போ ஒரு வேலையை நம்ம ஓடி ஓடி செய்வோம்? எது நம்முடைய இருதயத்திற்கு மகிழ்வை கொடுக்கிறதோ அதுதான் உற்சாகம். ரெபேக்காள் உற்சாகத்தோடு எலியேசரையும் அவனுடைய ஒட்டகங்களையும் அவள் கவனித்ததை பார்க்க முடிகிறது. அவன் கேட்டதையும் கொடுத்தா, கேட்காத ஒரு காரியத்தையும் கொடுத்தா. அவன் தண்ணி கேட்டது அவருக்கு மட்டும்தான். எத்தனை ஒட்டகம் போச்சு? 10 ஒட்டகம் போச்சு. ஒரு ஒட்டகம் 80லேருந்து 90 95 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும் அப்படிம்பாங்க. நம்ம வீட்டில் எடுக்கிற ஒரு குடம் 15லேருந்து 20 லிட்டர் தான் இருக்கும். எத்தனை குடம் தண்ணி எடுத்திருப்பான்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. பள்ளத்துக்குள்ளே இறங்கி தண்ணீர் கோரி அவள் ஊற்றியது எல்லாம். உற்சாகமாக சேவை செய்த ஒரு பெண்மணியை குறித்து நாம் என்ன செய்ய முடிகிறது, அங்கே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளை, ஆசரிப்பு கூடார ஊழிய பெண்கள் மனப்பூர்வமாய் மனமகிழ கொடுத்து மனமாற மன்னாதி மன்னன் சேவையை செய்தார்கள். நாமும் கூட மனமகிழ அகம் குளிர உதாரத்துவ ஊழியம் செய்யலாமா? உற்சாக ஊழியம், உதாரத்துவ ஊழியம். மூன்றாவது, ஆசரிப்பு கூடார ஊழிய பெண்களுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது பாடம் 25வது வசனத்தில் இருக்கிறது. ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று, நல்லா கவனிக்கணும், தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தாங்க. 2வது வசனத்தில் படித்தோம், பொண்ணை கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க, தங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்தாங்க. காசை கொடுத்துட்டு அப்படியே கப்புன்னு உட்காரல, அவங்க உழைப்பையும் கூட கொடுத்தார்கள். உழைப்பினால் ஊழியம், உற்சாக ஊழியம், உதாரத்துவ ஊழியம். அடுத்து என்ன ஊழியம்? உழைப்பினால் ஊழியம். நான் தான் காசு கொடுத்துட்டேன்ல சர்ச் கட்டுறதுக்கு, போதும் போதும் அப்படின்னு அவங்க இருக்கல. தங்களுடைய உழைப்பை முதலீடாக ஆசரிப்பு கூடார கட்டுமான பணிக்கென்று தங்களையே அர்ப்பணித்து வேலை செய்தார்கள். தங்களுடைய கரங்களினால் ஊழியம் செய்தார்கள். தங்களுடைய உழைப்பினால் அவர்கள் ஊழியம் செய்ததை பார்க்க முடிகிறது. என்ன செஞ்சாங்க? வசனம் சொல்லுது, மூடுதிரைகள் தேவைப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவைப்பட்ட மூடுதிரைகளை உண்டாக்கக்கூடிய எல்லா விதமான நெசவு வேலைகளையும் தங்களுடைய கரங்களினாலே அவர்கள் செய்து கொடுத்ததை பார்க்க முடிகிறது. நெசவு நெய்கிறவங்க எல்லாம் அப்போ குணசாலியான ஸ்திரீ. ஸ்டிச்சிங் படிச்சிருக்கிறீங்களா? ஒரு பொறுமையை கொடுக்கும். அது சொல்லுவாங்க, இந்த மாதிரி தையல் வேலைகளை செய்யக்கூடியவங்ககிட்ட நுணுக்கமும் ஒரு நல்ல பொறுமையும் காணப்படும் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே மனிதர்களுடைய கூற்று அப்படித்தான் இருக்கிறது. ஆசரிப்பு கூடார பெண்கள் தங்களுடைய கரங்களினாலே நெசவு நூலை நெய்து ஆசரிப்பு கூடார வேலைக்காக தங்கள் உழைப்பை பயன்படுத்தினாங்க. நீதிமொழிகள் 31:13 படிக்கிறோம், குணசாலியான ஸ்திரீயும் அப்படிதான் இருக்கிறா. எப்படி இருக்கிறா பாருங்க. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். எப்படி வேலை செய்கிறா? தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். இன்னும் படிச்சுன்னு சொன்னா, தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அது என்ன ராட்டினம்? சின்ன பிள்ளைகள்லாம் ஏறி சுற்றுவாங்களே, அந்த ராட்டினம் நினைக்கிறீங்களா? ராட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நெசவு நெய்யக்கூடிய அந்த ஒரு உபகரணத்தை தான் என்ன சொல்லுவாங்க? ராட்டினம் என்று சொல்லுவாங்க. குணசாலியான ஸ்திரீ எப்படி ராட்டினத்தில் கையை வைக்கிறாளோ அதே மாதிரி தான் ஆசரிப்பு கூடார ஊழியம் செய்த பெண்கள் அதற்கான அந்த திரைகளை எல்லாம் நெசவு வேலை நெய்து கொடுத்தார்களாம். இதைத்தான் கைகளின் ஊழியம் என்று வேதாகமம் சொல்லுகிறது.
நீங்கள் நீதிமொழிகள் 31 படித்து பார்த்தீங்கன்னா இந்த குணசாலியான ஸ்திரீயை பற்றி நிறைய காரியங்கள், அவள் கைகளினால் செய்தாள், அவள் கைகளினால் செய்தாள் என்று ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறது. ஒரு சில காரியங்களை சொல்கிறோம் பாருங்கள். தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள், தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இப்போ குணசாலியான ஸ்திரீ, ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் ஈடுபட்ட பெண்கள் தங்களுடைய கையினால் என்னெல்லாம் செய்கிறாங்க, கனமான ஊழியத்தை தங்களுடைய கரங்களினால் எவ்வாறு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நீண்ட பதிவு அங்கே இருக்கிறது. வாசி பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சு, அவளுடைய கையினால் அவளுக்கு வேண்டியதையும் அவள் செஞ்சுக்கிறாளா, ஆலயத்துக்கு வேண்டியதையும் செஞ்சு கொடுக்குறா, அடுத்தவங்களுக்கு வேண்டியதையும் செஞ்சு கொடுக்குறாங்களாம். எவ்வளோ அற்புதமான ஊழியம் பாருங்க. தனக்கானது அவளே செஞ்சுக்கிறா, அடுத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் செஞ்சு கொடுக்குறா. ஆண்டவருடைய சேவையில் ஆலயத்திற்கு என்ன வேணுமோ அதையும் செய்து கொடுக்கிறாள். இப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், குணவதி குடும்பத்தையும் கட்டுறா, கோயிலையும் கட்டுறா இல்லையா? குணவதி குடும்பத்தையும் கட்டி கோயிலையும் கட்டுறா, அந்த மென்மையான கரங்களை வைத்து. இவ்வளவு வேலையும் செய்யக்கூடிய அந்த குணவதியோட கரங்கள் சம்மட்டி அடிக்கிற ஒரு உழைப்பாளியின் கரங்களைப் போல கடினமான கரங்கள் அல்ல, அது ஒரு மிருதுவான கரங்களே. ஆனால் அந்த மிருதுவான கரங்கள் ஒரு மேன்மையான வேலையை செய்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதனால தான் நீதிமொழிகள் 14:1 சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். தன்னுடைய குணத்தை கட்டி, தன் வீட்டாருடைய குணத்தை கட்டி ஒரு பெரிய கட்டுமான பணியையே அவள் செய்வதை பார்க்க முடிகிறது. அதைத்தான் அவளுடைய கைகளின் ஊழியமாக ஆண்டவர் கொடுத்துள்ளார். தன்னையும் கட்டி, குடும்பத்தையும் கட்டி, ஆலயத்தையும் கட்டி, பிறரையும் கட்டக்கூடிய ஒரு பெரிய கட்டுமான ஊழியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் குணசாலியின் கரங்களில் கொடுத்துள்ளார். ஸ்திரீகள் எப்படிப்பட்டவங்கன்னு ஆரம்பத்திலே சொன்னேன், பலவீனமானவர்கள். பேதுரு அப்போஸ்தலன் அப்படி தான் சொல்றாரு, பலவீன பாண்டம் என்று சொல்லுகிறாள். என்ன படித்தோம், கைகளினால் வேலை செய்கிறாள் என்று சொல்லி படித்தோம். நீதிமொழிகள் 30:28 வாசிக்கிறோம், தன் கைகளினால் வலையை பின்னி. கொஞ்சம் நல்லா ஆழமாக கவனிச்சு பாருங்க, இதுக்கும் குணசாலியான ஸ்திரீக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கும் சிலந்தி பூச்சி. சிலந்தி எப்படி வேலை செய்யுதான், கைகளினால் வேலை செய்கிறது. சில அந்த 30வது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 உயிரினங்களை குறித்து ஞானி சொல்வார். பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் எத்தனை, 4. சிலந்தி ஒரு சின்ன உயிரினம், ஆனால் அதற்கு ஞானம் அதிகம். அதே போல் அந்த சிலந்தி என்ன வேலையை பண்ணுச்சு, அங்கே ஒரு நெசவு வேலை தான் நடக்குது. கூட்டை கட்டக்கூடிய, வலையை பின்னக்கூடிய ஒரு வேலையை சிலந்தி பண்ணுகிறது. தன் கைகளினால் வலையை பின்னிய சிலந்தி ரொம்ப சின்னது, ஆனால் மகா ஞானம் உள்ளது. அதே போல தங்கள் கைகளினால் ஆசரிப்பு கூடாரத்திற்கு நெசவு நூலை பின்னிய ஸ்திரீகளும் பலவீனமானவங்க தான், ஆனால் ஞானம் உள்ளவர்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது, ஞானமுள்ள ஸ்திரீகள் அப்படின்னு தான் வாசிக்கிறோம். வலையை பின்னின சின்ன சிலந்தி அரசர் அரண்மனையில் இருப்பது போல ஆண்டவரின் சேவையில் மகத்தான ஒரு பணியை செய்யக்கூடிய மங்கையர் அனைவரும் மன்னாதி மன்னவன் இயேசு வரக்கூடிய நாளில் அந்த அரச மாளிகையில் அவங்க நிச்சயமாக வைத்திருப்பாங்க. யாரெல்லாம் சிலந்தியை போல ஞானமாக கைகளின் ஊழியத்தை செய்கிறாங்களோ, சிலந்தி அரண்மனையில் இருப்பது போல இவர்களும் பரலோக ராஜாவின் அரண்மனையில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். 3 காரியம் பார்த்தோம். ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் ஆர்வமிக்க பெண்களின் குணம். முதலாவது என்ன குணம், உற்சாக ஊழியம். 2வது உதாரத்துவ ஊழியம். 3வது உழைப்பின் ஊழியம், இல்லைன்னா கரங்களின் ஊழியம். 4வது உள்ளத்தில் எழுப்புதல் அடைந்த ஊழியம். 4வது காரியத்தை நாம் பார்க்கலாம். 35வது அதிகாரம்
26வது வசனம் பாருங்க. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். யாத்திராகமம் 35:26 வாசிக்கிறோம். 3 ஊழியங்கள் பார்த்தோமே. உற்சாகமாக ஊழியம் செஞ்சாங்க, உதாரத்துவமாக ஊழியம் செஞ்சாங்க, உழைப்பினால ஊழியம் செஞ்சாங்கன்னு பார்த்தோமே. இந்த 3 ஊழியத்துக்கும் அஸ்திபாரமே எது அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் அடைந்த எழுப்புதல் தான். தேவன் அவர்களுடைய இருதயத்தை எழுப்பிய மாத்திரத்தில் தான் அவர்களால் உதாரத்துவமாய் உற்சாகமாய் உழைப்பினால் ஊழியம் செய்ய முடிந்தது. இருதயத்தில் ஏற்படும் எழுப்புதல் இறைவனுக்கு தொண்டு செய்ய நம்மை எழுப்பிவிடும். குணசாலியான ஸ்திரியை குறித்து படிக்கிறோம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். 31:26 படிக்கிறோம்ல. நீதிமொழிகள் 31:26 சொல்லுகிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அப்போ வாயிலிருந்து ஞானம் வரணும்னு சொன்னால் ஞானம் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். ஏன் அப்படி? ஏன்னா இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் ஞானம் இருந்தால் மாத்திரமே குணசாலியான ஸ்திரீயின் வாயிலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகள், ஞானம் விளங்கும்படியாக அவள் திறக்க முடியும். அப்போ என்றைக்கு இருதயம் பரலோக ஞானத்தினால் நிறைந்து எழுப்புதல் அடைகிறதோ அன்றைக்கு நம்முடைய வார்த்தை மாத்திரமல்ல, முழு வாழ்க்கையுமே எழுப்புதல் அடைந்த காரியங்களை செய்யும். பரலோக ஞானத்தினால இருதயம் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாகவே எழுப்பப்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்வோம். இங்கே பாருங்களேன், இந்த ஸ்திரீகள் மனசில் தேவாவி ஏவியது நிமித்தமாக, ஆண்டவர்கள் அவருடைய இருதயத்தை எழுப்பி விட்டது நிமித்தமாக அவங்ககிட்ட ஒரு எழுப்புதல் காணப்பட்டுச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அவங்க எல்லாரும், இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். 35:26 பாருங்க. யாத்திராகமம், எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். எல்லாம் ஒன்று கூடினாங்க. ஒரு வேலையின் நிமித்தமாக, தேவன் அவர்களை எழுப்பியது நிமித்தமாக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டார்கள். எழுப்பப்பட்ட இருதயத்தில் பிரிவினையே இருக்காதுங்க. there will be oneness. இங்கே பாருங்க, பெந்தேகோஸ்தே நாளில் பரலோக ஆவியானவர்கள் ஒரு இருதயத்தை எழுப்பிய மாத்திரத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். தேவ ஆவி நம்முடைய இருதயத்தை நிரப்பி நம்மை எழுப்பும் பொழுது நமக்குள்ளாக பிரிவினைகளும் பாகுபாடுகளும் இல்லாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செய்வோம்? எழுப்புதலோடு ஒன்றிணைந்து செய்வோம். யோசிச்சு பாருங்க, ஆலயத்துக்கு வர்றோம், இறைவன் பாதத்தில் இல்லங்களாக நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். இல்லங்கள் இணைக்கப்படுகிறது, பல நேரங்களில் உள்ளங்கள் உடைந்து தான் இருக்கிறது. கருத்து ஒற்று போகிறது கிடையாது. எங்கள் குடும்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் மனதிற்குள்ளாக ஒரு ஒருமைப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. யாக்கோபு அழகாக எழுதுறார். 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமோ எப்படி இருக்குது பாருங்க. முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. இப்போ என்ன சொல்ல வர்றாரு? நான் சொன்னேன், ஆசரிப்பு கூடார ஊழிய பெண்களுடைய இருதயத்தை யார் நிரப்புனா? பரலோகத்திலிருந்து ஞானம் நிரப்பியது. அப்படிதானே படித்தோம். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ, பரலோக ஞானத்தினால யார் நிறைந்திருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தோம். யாக்கோபும் அதை தான் சொல்கிறார். பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமோ எப்படி இருக்குது? சுத்தம் உள்ளதாயும், அப்புறம் என்ன இருக்குதான்? சமாதானம். இன்னும் அழகான ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க, இணக்கம் உள்ளதாயும். இணக்கம்னு என்ன அர்த்தம்? ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை தான் இணக்கம் என்று யாக்கோபு சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆகையால் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இருதயம் ஞான எழுப்புதல் அடையும் பொழுது இல்லங்களை கட்டக்கூடிய பல பெண்கள் உடைந்த உள்ளங்களையும் கட்டுகிறவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். இணக்கம்,
சமாதானம், சகோதர ஐக்கியம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான ஊழியத்தை அங்கு அவர்கள் செய்ததை பார்க்க முடிகிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது பாடம், உள்ளத்தில் எழுப்புதல் அடையும் பொழுது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஆண்டவருக்காக பல சேவைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய செய்தியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 4 காரியம் பார்த்தோம். நினைக்காதீங்க ஊழியம் அப்படின்னா ஆண்கள் தான் செய்யணும், பாஸ்டர்ஸ் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. ஆசரிப்பு கூடார ஊழியத்தை வெளிமட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அது மோசைட்ட கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. ஆரோனும் அவன் குமாரர்களும் தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போனோம். பெசலேயேலும் அகோலியாப் தான் அங்கே கற்களின் வேலையை செஞ்சாங்க. ஆண்கள் தானே இன்வால்வ் ஆனாங்க, பெண்கள் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எவ்வளவு உற்சாகமாக, உதாரத்துவமாக, உழைப்பினால், உள்ளத்தில் ஏற்பட்ட எழுப்புதலினால் இவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று நாம் படிக்க முடிகிறது. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு ஊழியத்தில் நாம் நம்மை இணைத்து கொள்ள வேண்டியது எவ்வளவு ஒரு அவசியமான காரியம். நான் ஒரு பெண்மணியோட ஒரு சரித்திரத்தை படித்து பார்த்தேன். இந்த பெண்மணி எப்படி ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லத்தரசிகளுக்கு நிச்சயமாக இவர்களுடைய அனுபவம் ஒரு இனிய எழுப்பப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கும் என்று நான் விரும்பியதனால அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பெக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி. இந்த பெக்கி ஒரு வீட்டில், ஒரு செல்வ சீமானுடைய வீட்டில் வேலைக்காரியாக இருந்தாங்களாம். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் பணத்தை ஆப்பிரிக்காவில் மிஷனரி ஊழியம் செய்கிறவர்களுக்கென அனுப்பிக்கிட்டே வந்தாங்க. ஆனாலும் கூட இன்னும் நிறைய கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்தா பத்தாது, இன்னும் ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய உற்சாகம் அந்த சகோதரியோட மனசில் இருந்துச்சு. ஆனால் அவங்க வீட்டில் இருந்த அந்த முதலாளி பயங்கரமான வசதியானவர். அவர் நினச்சா நிறைய கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கக்கூடிய மனம் அவர்கிட்ட இல்லை. போய் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என்னுடைய எஜமான் இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு, நானும் நல்ல ஊழியம் செய்கிறதுக்கு எங்களை வர்த்திக்க பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு அவங்க பாஸ்டரை போய் பார்த்து, பாஸ்டர் எனக்கு ஒரு காணிக்கை பெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஒரு காணிக்கை பெட்டி ஒன்று வாங்கிட்டு நேராக என்ன பண்ணாங்க, இவங்களுடைய எஜமான் வீட்டில் தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அவர்கள் சமையலறையில் வேலை செய்யக்கூடிய அந்த சமையல் அறையில் ஒரு ஓரமாக என்ன பண்ணாங்களாம், இந்த காணிக்கை பெட்டியை வச்சுருந்தாங்களாம். வச்சு அப்பப்போ தன்னுடைய கையில் மிச்சம் பண்ணுற காசெல்லாம் அதில் போட்டு போட்டு வச்சுட்டே இருந்தாங்களாம். இப்போ ஒரு நாள், ஆனால் இவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த காணிக்கை பெட்டி எப்படியாவது என் எஜமானருடைய அந்த படுக்கை அறைக்கு இது போகணும். அவர் இதை பார்த்தாருன்னு சொன்னால் அதன் மூலமாக அவர் ஏவப்பட்டு இதில் நிறைய காணிக்கை போடணும் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆசை. அதுக்காக டெய்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். எப்போ கொண்டு போகிறது, இது எப்படி வைக்கிறது, எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபத்தோடு இந்த பெண்மணி யோசித்து கொண்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் இந்த எஜமானுடைய சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பேர் அமி. இந்த அமி வேகமாக கிச்சனுக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்துட்டு ஏதோ ஒரு காரியம் சொல்கிறதுக்காக, வேலைக்கார சகோதரிகிட்ட சொல்கிறதுக்காக வர்றாங்க. சொல்லி முடித்து அந்த பாப்பா அப்படியே பார்க்கும்போது இந்த பெட்டி அந்த பாப்பாவோட கண்ணில் படுது. பார்த்த பாப்பா, நான் இந்த பெட்டியை கொஞ்சம் விளையாண்டு தரலாமா, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். இந்த அம்மாவுக்கு மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி பாப்பான்னு பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எடுத்து கொடுத்து விட்டாங்க. இந்த பாப்பா கொண்டு போய் அந்த பெட்டியை விளையாடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மேலே எஜமானிடமிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருது, நீ மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண்மணி அப்படியே மேலே போகிறாங்க. ஐயோ என்னாச்சோ தெரியலையே, நம்மள எதுவும் சத்தம் போடுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே மேலே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவருடைய எஜமான், அவங்களோட ஒரு சில நண்பர்கள்லாம் அங்கே கூடியிருந்தாங்களாம். இந்த பெட்டி நடுவில் இருக்குது, இவங்கெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இப்போ இந்த எஜமான் கேட்டாரா அவங்க எல்லாம், இது என்ன பெட்டி, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த பெண்மணி ரொம்ப பயத்தோடு சொன்னாங்களாம், இது ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்யக்கூடிய மிஷனரிகளுக்காக காணிக்கை போடக்கூடிய காணிக்கை பெட்டி. என் சம்பாத்தியத்தில் மீதம் இருக்கக்கூடிய காசெல்லாம் நான் இதில் போட்டு போட்டு வச்சு அவங்களுடைய ஊழியத்துக்காக கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அதை கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்களும் இதில் காசு போடலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். பெக்கிக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நீங்கள் போடுங்க, கொடுங்க தாராளமா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் போட்டாங்களாம். கொஞ்சம் நேரத்தில் அந்த பெட்டி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்து விழுகிற அளவுக்கு அதிகமான தொகை எங்கே என்ன செய்யப்பட்டதான், போடப்பட்டுச்சான். இந்த அன்பான சகோதரி அந்த இடத்துலேயே முழங்கால் போட்டு
மனமகிழ்ந்த இருதயத்தோடு ஜெபம் பண்ணிட்டு அந்த பெட்டியை கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம், பாஸ்டர் கையில் கொடுத்தாங்களாம். பெண்களை குறித்து சொல்லுவாங்க, பெண்கள் அஞ்சரை பெட்டியில் தான் காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க, மிச்ச மீதி எல்லாம். இப்போ யார் அஞ்சரை பெட்டியில் யூஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. அம்மாமார்கள்லாம் அப்பா அம்மார் கொடுக்கக்கூடிய காசில் செலவு பண்ணிவிட்டு மிச்ச மீதி என்ன செய்வாங்களாம், அந்த ஜீரகம் கடுகு இதெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க, அதில் சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அம்மா ஆலயத்தில் உள்ள காணிக்கை பெட்டியில் சேர்த்து வச்சு ஆண்டவருக்காக உற்சாகமாக மனப்பூர்வமாக காணிக்கை கொடுத்து ஊழியத்தை தாங்கினாங்கன்னு பார்க்குறோம். எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளை, ஆசரிப்பு கூடார சத்தியம் எங்களுடைய சத்தியம்னு நம்ம சொல்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி இன்றைக்கி யாரும் பேசுகிறதில்ல பெருசாக. இந்த சத்தியத்தின்படி வாழக்கூடிய ஒரே சபை இதுதான் சொல்கிறோம். ஆசரிப்பு கூடார சத்தியத்தை வைத்திருக்கிற அன்பான விசுவாசிகளே, அந்த ஆசரிப்பு கூடார ஊழியத்தில் ஆர்வம் கண்ட பெண்களைப் போல நாமும் கூட ஆர்வமிக்கவர்களாக இந்த கனமான ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாள் வாரத்தில் ஒரு நாளாக பரலோகம் அமைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாளாகவும் மகிமையுள்ள நாளாகவும் இளைப்பாறுதலின் நாளாகவும் தேவனோடு உறவாடும் ஒரு உன்னத நாளாகவும் இருப்பதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படி ஒரு நாள் இல்லாதிருந்தால் எங்களுடைய வாழ்க்கை என்றைக்கோ மண்ணோடு மண்ணாக மாறி இருந்திருக்கும் ஆண்டவரே. ஆனால் இந்த நாள் இருப்பது நிமித்தம் தகப்பனே, உமோடு செலவழிப்பதற்கு ஒரு மேன்மை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் முழுக்க எங்களோடு கூட இருந்து நாங்களும் உம்மோடு கூட இருந்து உம்மில் வளர உம்மில் பலன் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தன் இருதயத்திலே செவையான வழியை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று 84ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மோடு நாங்கள் நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல சத்தியத்தை கேட்டோம் ஆண்டவரே. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆர்வமிக்க பெண்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார்கள் என்று நாங்கள் நல்ல ஒரு பாடத்தை, இதுவரைக்கும் நாங்கள் கேட்காத யோசிக்காத ஒரு பாடத்தை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் பெண்கள் உற்சாகமாய் ஊழியம் செய்தார்கள். உதாரத்துவ ஊழியம், கொடுத்தலின் மூலமாக ஊழியம் செய்தார்கள். உடல் உழைப்பின் மூலமாகவும் ஊழியம் செய்தார்கள். உள்ளத்தில் ஞான எழுப்புதல் அடைந்தும் ஊழியம் செய்தார்கள் என்று நாங்கள் நல்ல 4 பாடங்களை படித்தோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்படிப்பட்ட ஊழியம் இன்றைக்கு எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தேவை ஆண்டவரே. உலகம் முழுவதும் இருக்கிற அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ பெண்களுக்கு இந்த எழுப்புதல் தேவை என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் விண்ணப்பங்களாக நாங்கள் அதை படைக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீதாமே எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக கர்த்தாவே, காலையில் உம்முடைய ஆலயத்தை நாங்கள் உற்சாகத்தோடு வந்து நாள் முழுவதும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து இன்னும் குணசாலி பெண்களாக உயிரடைவதற்கான வழிவகைகளை, சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வெளியேறு பெற்ற சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்கள் இருதயங்கள் எல்லாம் தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. செய்திகளை கொடுக்க போகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதத்தில் வைக்கிறோம். டாக்டர் வில்சன், மிஸ்ஸஸ் வில்சன் தம்பதிக்காக, திருமதி ரத்ன சிங் அவர்களுக்காக, திருமதி ஜான் மோசஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவனே, எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற உன்னதமான பாடங்களை எங்கள் உள்ளங்கள் ஆர்வமாய் கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எப்படி தானியேலின் இருதயம் ஆயத்தமாய் உறுதியாய் இருந்ததோ, எப்படி எஸ்ராவின் இருதயம் பக்குவப்பட்டிருந்ததோ, ஆண்டவர் உம்முடைய வசனங்களை கேட்கவும் ஏற்கவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கும் ஆண்டவர் பக்குவமான இருதயங்களை தர வேண்டும் என்று சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இதோ இந்த இரவிலும் சத்தியத்தை கொடுத்த சகோதரனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக.
அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும். சத்தியங்களை கேட்ட எங்களை எல்லாரையும், ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்காகவும், ஆண்டவருடைய ஆலயத்துக்காகவும், ஆண்டவருடைய குடும்பங்களாகிய எங்கள் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் எல்லாம் ஞான எழுப்புதல் அடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் எல்லாரையும் இந்த ஓய்வு நாளில் சிறப்பான விதத்தில் எங்களை ஆசீர்வதியும். விசேஷ விதமாக தகப்பனே, படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நேரடியாக ஆலயத்திலே கொடுத்த பிள்ளைகள், ஆன்லைனில் அனுப்பின பிள்ளைகள் அனைவருக்கும் உடைய அருளும் ஆசீர்வாதங்களும் நிறைவாக உண்டாவதாக. தகப்பனே, இந்த நாளில் சிறப்பு பாடல் பாடின வாலிய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷ விதமாய் ஆசீர்வதியும். எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் இந்த ஓய்வு நாளில் தொழுது கொள்கிறார்களோ ஆண்டவரே, அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னமும், அங்கே கூடியிருக்கிற உம்முடைய மக்களுக்கெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதமும் உண்டாவதாக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த ஓய்வு நாளில் நாங்கள் இன்னும் ஆண்டவரோடு கூட ஒருபடி நெருங்கி சேர்வதற்கு தேவன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். தேவனுக்கு மகிமையான பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமான குடும்பங்களாக, ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கும் திருச்சபைகளாக ஆண்டவர்கள் எல்லாரையும் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தெய்வதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.